ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கையா? புருஷங்களாம் நல்லா இருக்காங்களா? மானம் கட்டு மகளிர் ஊத்து போகும். புருஷங்க எல்லாம் நான் பண்ண வச்சாரத்துக்கு இருக்கேன் இல்லையா? ஏய் பிஞ்சு பத்துன்னு செய்வான். வெளியில் நின்று அண்ணாந்து பார்த்து பேய் அப்படின்னா பேயன் நின்று வாரு. போகக்கூடாது, நாடம் கட்டு போகும். அதனால இப்போ பேய வேணாம் இருக்கேன். ராணி, நீங்க ஒரு பெண்ணு தானே? அவள ஒரு பெண்ணு தானே? ஆமா. அவளை பார்த்து அந்த வார்த்தை கேட்கறியா? உங்களுக்குள்ள உங்க மனச்சாட்சிங்கிறது இல்லையா? நான் தெரியாம கேட்டேன். இனிமே பேச மாட்டேன்பா. அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். சரி விடுங்கப்பா, இனிமே பேச மாட்டேன். அவளை பார்த்து கேட்கறிய புருஷங்க நல்லா இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சா தானே ஒரு பொம்பளை எப்படி பேசணும்னு. கூட்டி அந்த அசிங்கப்படுத்துறீங்களா? இல்லப்பா, அப்படிலாம் இல்லப்பா. என்னைய போய் சரி விடுங்கப்பா. தகுதி என்ன, தரம் என்ன? நான் வேணா மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன். அவ என்ன சாதாரணப்பட்டாலாமா? அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவதான். ஓ மோகரன். அப்பா துறை இதுக்கு அவ பரவாயில்ல. உனக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் துறை. மன்னிச்சுங்க, தெரியாம சொல்லிட்டேன். எந்த மேடையிலும் சொல்ல மாட்டேன். பேச அசிங்கப்படுத்துறியா? எந்த மேடையிலும் பேச மாட்டேன். என்னது பேச ஊரே பாக்குற தெரியாம சொல்லிட்டேன். எங்க அப்பா தான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்கறாரு. ஒண்ணும் தெரியாது பச்சைமானா. ஆயா மன்னிப்புன்னு கேக்குறாள். என்னடி பெண்ணடி நினைச்சாங்களா? 10 புருஷங்கற ஆயா கோவப்படாத. தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசாத. சரி வில்லி. 13. நான் கூட கண்ணகி வர போற தவறா சொல்லிவிட்டோன்னு பார்த்தா 13. நம்ம 2 பேரும் சேர்ந்து துப்போமா? 3 பேர் எப்படி வந்தாங்க? இந்த 3 பேர் எப்போ ஜாயின் பண்ணாங்க? இந்த பங்குனி உத்திரத்தனை குத்திரம் வந்தாங்க. சரி குத்திருப்பாங்கன்னு விட்டேன். ராணி என்னடி? என் மனசுல உள்ள கஷ்டத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஐயோ அதுக்குள்ள தேடாத. மனசு சாக்கிட்டுக்குள்ளே இருக்கு. இல்ல மனசை திறந்து சொல்லணும்னா எல்லாத்தையும் அவுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணி சொல்லலாம்னு. இந்த பிரச்சனையை சொல்லியே ஆகணும்னு அவர் பிடிவாதம் பண்றார். என் மேல தப்பு இருந்துச்சுன்னா கணவதி என்ன சொன்னாரா? செருப்புட்டு கூட அடி. நிறைய இருக்கு. இல்ல சத்தியமா இல்ல. சரி என்ன பிரச்சனை சொல்லுங்க. எல்லாரும் மாதிரி வசதியா வாழணும்னு நினைச்சது ஒரு தப்பா? இல்ல இல்ல தானே? எல்லாருக்கும் ஆசை தானே. இது தப்பு இல்ல, இது தப்பு இல்ல. இல்ல இல்ல 4 பேர் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சு இது தப்பா? தப்பு இல்ல, தப்பு. நானு நினைக்கிறதா நீனு நினைக்கிறதா? மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சு இது தப்பா? தப்பு இல்ல. இதுல என்னங்க தப்பு இருக்கு? மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டினா அதுக்கு தண்ணி வசதி வேணாமா? அதுக்கு என்ன செய்யணும்? மொட்டை மாடியில நம்ம கேணி வெட்டுறோம். மொட்டை மாடியில கேணி வெட்டணும். கேணி வெட்டுறோம். அல்ல ரைட் சைடு எனக்கு ரூம்ப கட்டுறோம். இருக்குச்சி மொட்டை மாடியில கேணி வெட்டக்கூடாது. கேணி வெட்டிட்டு தான் மாடியை உள்ள வெட்டணும். அப்ப ரூம் எங்க கட்டுவீங்க? அந்த படிக்கட்டு ஓரமா கட்டிதான். எல்லா தொழிலும் பண்ண ராணி. நானும் ஆப்ப கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். எல்லாம் படுத்துருச்சு. அச்சோ ஓடவே இல்லை. நம்ம மனசு வந்து நம்ம ராசி இல்லாத முண்டை நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு மருந்தை குடிச்சிட்டு சாகலாம்னு முடிவு பண்ணிட்டு. அச்சோ அப்புறம் நம்ம போய் மருந்து கேட்டால் கொடுப்பாங்களா? பொம்பளை ஆள் கேட்டால் கொடுக்க மாட்டேன். அவ தான் பக்கத்து வீட்டுக்கார பையில வர சொல்லி சாக போகிற நேரத்தில் உனக்கு கெட்ட எண்ணத்தை பற்றியில அவனை கூப்பிட்டு கையில் 500 ரூபா பணம் கொடுத்து ஓ தம்பி ஒரு கிங்கிலீஷ் கோட்டர் வாங்கிட்டு வரான்னு. சாகுறது அதில் கலந்து குடிச்சிடலாம்னு வாங்க. அவன் போய் வாங்கிட்டு அங்கிருந்து போன் பண்ணேன். எப்படி என்ன கலந்து குடிக்கிற மாதிரி ஐடியா? 255 ரூபா அங்கிருந்து. அப்புறம் வாங்கிட்டு வேற என்னக்கா வேணும்னா 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கிடான்னு. யா பாரு, சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 255 ரூபா. என்ன ஒரு அப்புறம் வேற என்னக்கா ஒரு 1/2 லிட்டர் பவுண்டா வாங்கிக்கடான்னு. பவுண்டா எப்படி என்ன? பச்சை தண்ணி கலந்து கொடுத்தா வாந்தி வந்துருங்களா? அதனால 10 ரூபா பவுண்டாவா 1/2 லிட்டர் பவுண்டாவா? நான் எப்போ வாங்கினாலும் 1/2 லிட்டர் பவுண்டா. 1.5 லிட்டர். சரி. இந்த ஈன பய வார்த்தை வேலை சொல்லுடி. என்ன தலையில ஓட்ட எழுத்து வாங்கிட்டு வேற என்ன வேணும்? ஒரு சாம்பார் வடை வாங்கிக்கடாட்டு. எதுக்கு அது? சைடிஷ். அவன் கேட்டான், நீ சாக போறியா இல்லை சரக்கடிக்க போறியான்னு கேட்டான். 2 தாண்டா தம்பின்னு. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்புறம் கட்டிங்க ஊற்றி வெளியே மந்ததுக்குள்ளே போட்டு பவுண்டாவது ஊற்றி விரலை விட்டுக்கிட்டு ஆட்டினேன். நல்லா கலங்கிருச்சு. எடுத்து இழுக்கலாம்னு கொண்டு போனல பக்கத்து இருக்கார கிளை வந்து தட்டி விட்டான். சரக்கு போட்டு சரக்கு வீணா போச்சு. நான் ஜாகணுமா? எதுக்கு இருக்கணும்ன்றேன். கிளட்டு முன்னே ஏண்டி தட்டி விட்டேன்னு கேட்டேன். கிளவி கேட்டா மருந்து குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னா? அதுதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேட்குறேன். நான் சொன்னேன் எல்லா தொழிலும் பண்ணேன், படுத்துருச்சு, அதனால தான் சாக போறேன்னே. ஓரோ தொழில கிளவி கேட்டா எல்லா தொழிலும் படுத்துருச்சு நீ அந்த தொழில் பண்ணியான்னா? என்ன தொழில்? எனக்கும் புரியல என்னடின்னு.
அதான் படுத்துருச்சுன்னு அந்த தொழில் பண்ணேன் அண்ணா. எனக்கு அப்பவும் புரியல. என்னடி சொல்கிறேன்னே கேட்டா, இந்நேரம் நீ மருந்து குடிச்சு செத்து இருந்தீங்கன்னா இந்த உடம்பை என்ன செய்வாங்கன்னு. ஒன்று எரிச்சிருப்பாங்க இல்லைன்னா புதைச்சிருப்பாங்க. இதே தான் ராணி நானும் சொன்னேன். சாக்கில் கழட்டி கிளவி சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள போகிற உடம்பு தானே, இது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் டி, ஏன் இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிச்சம் பிளக்ஸ் 32க்கு 32 தூக்கி கட்ட முடியல பயலு. என் போட்டாவை பெருசா போட்டு போன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் அடிச்சு ஓட்டினேன். நான் மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி, பஸ் ஸ்டாண்டு போன் பறக்குது. பூ வச்சு எடுத்தியா பூ வைக்காம எடுத்தியா போட்டால? ஏன் இல்ல கேட்டேன். அதுல ஒருத்தன் போன் பண்ணிட்டு கேட்க கூச்சப்படுறேன் புதுசு போல. ஹலோ, இந்த நம்பரு நான் ப்ளக்ஸில் பார்த்தேன், நீங்கள் இது வந்து சொல்கிறேன் நான் தான். என்ன விஷயம்? என்னடி இப்படி பேசியிருக்கேன்? ஓப்பனாக ஒவ்வொரு கஷ்டமும் தெய்வம் மாதிரி நமக்கு. அவன் சொன்னால் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா, தலைக்கு 1000 ரூபா, ரவுண்டாக 5000 ரூபா வரும் தம்பி அப்படின்னு. என்ன 1000மா? ஏன்னா கொஞ்சம் ரேட்டை குறைக்கப்படாதாண்ணா, கராராக சொல்லிவிட்டேன். என்னென்ன? 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழிலில் குறையிருந்தா கேட்டுக்க அப்படின்ட்டு. சரி வாங்கிக்கிட்டேன். வந்து கூட்டிகிட்டு போறியா, அட்ரஸ் சொல்கிறியாண்ணே? அட்ரஸ் சொல்கிறேன் வாங்கண்ணே. அட்ரஸ் கொடுத்தேன். எப்படி? ஆலமரம் சந்து, அரசமரம் பொந்து, இழுத்தரச்சாம்பட்டி போஸ்ட்டு, அமுக்கராவட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு நடந்து போக முடியாதுன்னு ஒரு ஆட்டோ பிடிப்போம்னு ஓலா ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணேன். அது எதுக்குடி? ஓலா ஆட்டோ போகிறது அதுக்கு தானே, போகிறோம் அந்த ஆட்டோலேயே போயிடும்ட்டு அப்புறம் போனேன். போய் கரெக்டாக இறங்கிட்டான். பார்க்குறேன் வீடு அடைச்சிக்கிட்டேன். அச்சோ, என்னடா எங்கே தொலைஞ்சாங்கன்னு தெரியலையா அப்படின்ட்டு போய் அது எதுக்கு ஒரு அமுக்குவான், எதை காலிங் பெல்ல அப்படின்னு அமுக்குனேன். டாங் உள்ளேருந்து ஆள் வந்து பார்த்தா திறந்துட்டேன். ஏற்ற மாதிரி கட்டலில் 3 பேருக்கு வந்துருந்தாங்க. 2 பேர் குறையுதே, 5 பேர் சொன்னீங்க. என்னைய காட்டில் நீ கரெக்டாக இருக்க ஒரு கணக்கில் பார்த்தேன். அந்த ரூம்லேருந்து இன்னும் 2 பேர் வந்தேன். சரி 5 பேர் கணக்காக இருக்காங்கன்னு நினச்சேன் ராணி. இந்த பக்கம் ரூம்லேருந்து இன்னும் 5 பேர் வந்தாங்க. ஐயோ, என்னடா தைடு பேச்சு சுத்தம்ல. 5 பேர் சொல்லிட்டு 10 பேர் இருந்தால் நானே இழுச்சா இருந்தா ரவுண்டாக 10,000 ரூபா வரும்னே. ஒருத்தன் போய் உட்காருன்னா, என்ன போவான்னு மரியாதை பேசுகிறேன், உங்களோட படுக்க வந்தாக்கா மட்டும் மரியாதை புரிந்துலாம் பேசுவேன் அப்படின்னு திரும்பினல்ல. ஒருத்தன் வந்து மட்டார்னு கதவை அடைச்சிட்டா ராணி, பூட்டி சாவியை வெளியில எரிஞ்சிட்டா. அச்சோ, ஒருத்தன் நல்லா வளர்ந்தவன், யாரு மாதிரி இருப்பாப்ல, தொர்ராசி மாதிரி வளர்ந்தவன், கையெல்லாம் சாட்டையா இருக்கு. விட்டா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு சுத்தி மயக்கம் போட்டு கட்டல்ல மல்லாந்து விழுந்துட்டேன். வேண்டி அங்கேயும் பொசிஷனோட தான் படுப்பியா? அப்பா மயக்கம் போடுற டிசைன் பார்த்தாப்பா விழுவாங்க. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கற ராணி கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி, கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. அப்புறம் இந்த விஸ்வாமித்திரர் வச்சு பாருல கவக்கட்டை, நாளைக்கு கொண்டு வருவாரா, அதுல 2 எட்டை வச்சிருந்திருக்காங்க. இந்த மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டேன். அது எதுக்கு சம்மந்தமே இல்லாம நான் மூளை ஆப்ரேஷன் படுத்த மாதிரி படுத்து கிடக்கேன். ஒரே ஆள் வளர்ந்துருக்க, அறிவு வளரல. முகரைய பாரு, கைய காலை கட்டினா நடி, வாயில சத்தம் போட முடியாது, காப்பாத்துங்கன்னு. எப்படி மாமா கத்துவேன்? ஏன் வாயில வச்சு அமைக்கிருக்காங்க, இப்படி துணியை சுத்திருக்க. நல்ல வேலை துணியை வச்சாங்க. நீ அந்த நினைப்புல சரி நல்ல துணியா வச்சிருந்தாலும் பரவாயில்ல ராணி, துண்டு தேடி இருக்காங்க கிடைக்கல போல. அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டிய வாயில வச்சு அமுக்கிட்டான். அவன் தாயில 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடிட்டான் போல இருக்கு, துவைக்கல குளிக்கல, அன்னைக்கு தான் இறங்கியிருக்கான். ஐயோ அது என்ன கலர்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. தீயில போட்டா தீயை அமர்த்தது குப்புன்னு. சரின்னு கடற்கரில் முழிச்சு பார்த்துறானே, சரி 10 பேர் தானே, மீறி போனால் 15-50 நிமிஷம் தான் போயிடலாம் அப்படின்னு நினைச்ச ராணி. அது என்னடி கணக்கு? அவங்க முகரக்கட்டையை பார்த்தா தெரியுமில்ல, உள்ள பான்புறாக்கு ஆன்சு இவ்வளோ கிடக்கு, அவ்வளோதான் கோழி மாதிரி ஏறி இறங்கிடுவாங்கன்னு நினைச்சேன். 10 பேர் வந்தேன். சரி முடிஞ்சிருச்சு கிளம்புவோன்னு பார்க்குறேன். ஒருத்தன் வந்தான்ல, அவன் சுற்றி வந்து டவுசரை தோல் ஓட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக நிற்கிறான். பூரா பிள்ளையார் கோயிலில் பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க இவ்வளோக்கு. போயிட்டு 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 ஒரு வாரம் ராணி என்னைய காலை இறக்க விடலாடி. அப்புறம் அவங்களுக்காக முடியாமல் போனதுக்கப்புறம் என் காதல் கழுத்துல கிடக்கிறத பிடிங்கிட்டு குண்டியில் மிதிச்சு போன்னு தள்ளி விட்டாங்க. நான் பண்ண தப்பு ஒத்தையா போனதான் தப்பு. ஒரு பார்ட்னர் கூட இருந்திருந்தா 4-5 பேரை சமாளிச்சு வந்திருக்கலாம். என்ன சொல்ற? அதுக்கு தான் உன்னை கேட்கலாம். ஒரு விஷயம், இது சிரிக்கிறக்காண்டி சொல்றது இல்லை. இந்த காலத்தில் காதலுங்கிற பேரில் பொம்பளை பிள்ளை எவன் கூப்பிட்டாலும் அவன் நல்லவனா கெட்டவனா படித்தவனா படிக்காதவனா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. காதலுங்கிற பேரில் வேலை கூட சேர்ந்து சுற்றுறது. ஆமாம், இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே போனால் 4 பேர் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஏமாந்துடக்கூடாது. அதனால தான்
நீ ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக போகிற வர்றேன்னா யாராவது 4 பேர் 5 பேராக சேர்ந்து உன்னை பலவந்தப்படுத்துனாங்கன்னா நம்ம கையில் கத்தி கப்படா கல்லெல்லாம் ஆயுதம் வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு தன் விரல் நகங்களே ஆயுதம். முடிஞ்ச வரைக்கும் போராடி பாரு. ரொம்ப கஷ்டம், உயிர் பிழைக்கிற கஷ்டம் மாதிரி வந்துருச்சுன்னா டக்குன்னு கம்பெனி கொடுத்துரும். ஏன்னு கேளு, பாவாடையை கிளிக்காம விட்டுருவாங்க, சாக்கெட்டு கிளிக்காம விட்டுருவாங்க. ஒரே வார்த்தை டாய் என்னை தொந்தரவு பண்ணாத, கொல்லப்படாது, செஞ்சுட்டு கிளம்பிட்டு அப்படின்னா அவன் பாடு போறியா வராது. ஏண்டி நீ எனக்கு நல்லது சொல்றியா இல்ல அவங்கள என்னை ரேப் பண்ணிட்டு வர சொல்றியா இல்ல என்ன அவங்க ரேப் பண்ண போறாங்களா?